friends, welcome back to Deepesh mummy channel. இன்னைக்கு நீங்க ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. என்ன vlogனா நான் இந்த vaccination covid vaccination போட போறேன். அதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் இப்போ வேக்சினேஷன் போட தான் கிளம்பிட்டோம். நாங்கள் பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். தீபேஷ் அப்பா கூட தான் நான் போயிட்டு இருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து 5 minutes டிஸ்டன்ஸில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். நமக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அங்கே நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நான் சூஸ் பண்ணேன். நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட எதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணோமோ அந்த ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஏன்னா அங்கே போய் நம்மளை கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு வேக்சின் போடுவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன தான் வேக்சின் போட்டாலும் நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே போகணும். எப்பயுமே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணணும். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வேக்சின் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து அங்கே வேக்சின் போட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ஃபீவர் பாடி பெயின் இருந்துச்சுன்னா பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10 minute அப்சர்வேஷன் வச்சுருந்தாங்க. ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது தெரியுதான்னு. எனக்கு எதுவும் இல்லை. நான் நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நான் கோவின் வெப்சைட்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். நான் 1 week-ஆக செக் பண்ணிகிட்டே இருந்தேன். 18+ ஸ்லாட்ஸ் எல்லாமே புக்காக இருந்துச்சு. நேற்று சடனாக பார்க்கும்போது ஓப்பன் ஆகிடுச்சு. நான் புக் பண்ணிட்டேன். நான் எங்கள் வீட்டிலேருந்து 5 minutes டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் வேக்சினேஷன் பண்ணேன். அங்கே போயிட்டு ரொம்ப க்ரௌட்னாலே நிறைய டைமிங்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து புக் பண்ணும்போதே நான் வந்து 11 to 1 டைமிங் தான் நம்ம புக் பண்ணேன். க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே நிறைய டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு ஏற்ற டைமிங் நான் புக் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு ½ an hour டைமில் நாங்கள் போயிட்டு வேக்சினேட் பண்ணிவிட்டு அப்சர்வேஷனில் இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து ஒரு லாக்டேட்டிங் மதர், அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் மதர். எனக்கு 13 months பேபி இருக்குது. நான் ஒன்றும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாலும் நம்ம தாராளமாக வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். நம்ம வேக்சினேஷன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம எப்பயும் போலுமே ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எனக்கு எந்த பெயினும் ஃபீவர் எதுவுமே இல்லை. இனிமேல் இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேக்சின் கோவிஷீல்டு எது அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். இதுதான் பெஸ்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நமக்கு எது கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வேக்சின் போட்டு நம்ம பாதுகாத்துக்கிறது தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. அப்புறம் எனக்கு என்னென்ன ரியாக்ஷன் இருந்துச்சு நான் சொல்கிறேன். மார்னிங் ஒரு 11:30 போல் நாங்கள் வேக்சின் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நார்மலாக எப்பயும் போல் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதான் நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே தான் இருந்தது. அப்புறம் ஒரு 7:30 ஈவினிங்காக வந்து எனக்கு ஆர்மில் பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 9 o'clock நான் வந்து பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துட்டேன். ஏன்னா நான் தம்பி இருக்கான், அவனை தூக்கணும், நைட்டு ஃபுல்லாக ஃபீட் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு இருக்கு இல்லையா. அதனால சரி டாக்டர் சொன்னாங்க, நான் ப்ரிகாஷனாக முன்னாடியே எடுத்து சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்கியாச்சு. அப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. நைட்டு ஒரு midnight 12 o'clock மேலே எனக்கு நல்ல ஹெவி ஃபீவர் இருந்துச்சு. ஃபுல் பாடி பெயின், சிவியர் பாடி பெயின் இருந்துச்சு. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஷிவரிங் மாதிரியும் எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே இந்த டேப்லெட் போட்டதுனால கொஞ்சம் ஒரு 4 o'clock வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா, டேப்லெட்டும் போட்டாச்சு. அதோட தான் நான் தூங்கிட்டேன். அப்புறம் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அப்போ கொஞ்சம் ஃபீவர் சப்சைட் ஆகிடுச்சு. அதனால் பாடி பெயினும் ஆர்ம் பெயினும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேவும் எனக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹை ஃபீவர்லாம் இல்லை, அப்பப்போ ஸ்பைக் இருக்குது. நான் டேப்லெட் போட்டேன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக ஆகிடுது. ஆனால் ஆர்மில் மட்டும் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. பாடி பெயினும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 days எனக்கு இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் சரியாயிட்டேன். இப்போ என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுறோம் இல்லையா, அப்போ போடும் போதே குழந்தைங்களுக்கு நம்ம எங்கே போட்டாலும் அங்கே அவங்களுக்கு வீங்க தான் செய்யுது, அவங்களுக்கு ஃபீவர் அடிக்க தான் செய்யுது. அதே மாதிரி நமக்கும் இது வரதெல்லாம் நார்மல் தான். எந்த வேக்சின் போட்டாலும் நமக்கு வந்து ஃபீவர் வரது தான். நமக்கு உள்ளே வந்து அந்த மருந்து போய் நமக்கு வந்து வேலை செய்யுதுன்ற அர்த்தம். அதனால் நம்ம ஃபீவர் வரும், இதெல்லாம் வரும், அதனால் நான் வந்து வேக்சின் போட மாட்டேன் அப்படிலாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பசி இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் எப்பயுமே 4 இட்லி சாப்பிடுவேன்னா அப்போ 2 இட்லி தான் சாப்பிட்டேன். எனக்கு பொதுவாகவே ஃபீவர் இருந்தால் நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் சாப்பிட பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அது பேபிஸும் அது மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வேக்சின் போட்டால் அவங்க அதிகமாக வந்து ஃபீட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே நமக்கு நார்மல் தான். நம்ம தாராளமாக வேக்சின் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நான் எனக்கு 13 months பேபி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவனுக்கு நான் வந்து எப்பயும் போல தான் ஃபீட் பண்ணேன். வேக்சின் போட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவனுக்கு எப்பயும் போல் நான் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தம்பி நார்மலாக தான் இருக்கான். தீபேஷ் எப்பவுமே ஆக்டிவாக விளையாடிட்டு அப்படியே தான் இருக்கான். இந்த வேக்சின் போட்டதால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் 2 பேருமே நார்மலாக தான் இருக்கோம். நம்ம பயப்படாமல் ஃபீட் பண்ணுற மதர்ஸாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வேக்சின் எடுத்துக்கலாம்.
அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேக்சின் போகிறதுக்கு முன்னாடி டவுட் இருந்தாலும் போட்டதுக்கப்புறம் டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளே எந்த முடிவும் எடுக்காமல் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டோம்னா அவங்க தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து டாக்டர் கேட்டுக்கோங்க, நீங்களாக எந்த ஸ்டெப்பும் எடுக்காதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லாக்டேட்டிங் மதர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வேக்சினேட் பண்ணிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.